ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்திலிருந்து இஸ்ரோவின் எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் PSLV-C-58 ராக்கெட் மூலம் இன்று காலை 9:10 மணிக்கு விண்ணில் செலுத்தப்பட்டது. எக்ஸ்போசாட் என்றால் என்ன என்பது பற்றி பார்ப்போம். எக்ஸ்ரே போலரிமீட்டர் சேட்டலைட் என்பதன் சுருக்கமே எக்ஸ்போசாட். இந்த செயற்கைக்கோள் PSLV-C-58 ராக்கெட் மூலம் விண்ணுக்கு எடுத்து செல்லப்பட்டு பூமியின் கீழ் சுற்றுவட்ட பாதைக்கு சுமார் 650 கிலோமீட்டர் தொலைவில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகள் வரை செயலில் இருக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் கருந்துளைகளில் இருந்து வெளிப்படும் எக்ஸ் கதிர்கள் குறித்த தரவுகளை சேகரித்து இந்த பிரபஞ்சத்தை இன்னும் சிறப்பாக புரிந்து கொள்ள உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட செயற்கைக்கோள் விண்ணுக்கு செலுத்தப்படுவது இது உலகிலேயே 2வது முறை. டிசம்பர் 2021ஆம் ஆண்டில் நாசா மற்றும் இத்தாலிய விண்வெளி முகமை இணைந்து எக்ஸ்ரே போலரிமீட்டர் எக்ஸ்போலர் அல்லது IXPE என்று அழைக்கப்படும் அத்தகைய செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. எக்ஸ்போசாட் மிஷனின் நோக்கங்களை பற்றி பார்ப்போம். விண்ணில் உள்ள பல அம்சங்கள் குறித்து வழக்கமான ஒளியியல் தொலைநோக்கிகள் மூலம் அதிகமாக அறிய முடியாது. அவற்றின் மூலம் கருந்துளைகள் போன்றவை எதனால் ஆனது, அவை என்ன செய்யும் என்பது குறித்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால்தான் விண்ணிலிருந்து உமிழப்படும் எக்ஸ், காமா, காஸ்மிக் ஆகிய கதிர்கள், ரேடியோ அலைகள் உள்ளிட்டவற்றிலிருந்து விஞ்ஞானிகள் தரவுகளை சேகரித்து அவற்றின் மூலம் ஆய்வுகளை மேற்கொள்கின்றனர். இந்த எக்ஸ் கதிர்கள் ஆக்ரோஷமான மோதல்கள், பெரும் வெடிப்புகள், அதிவேக சுழற்சிகள் மற்றும் வலுவான காந்த புலன்கள் போன்ற அதீத சூழல்களில் வெளிப்படும். இந்த அதீத நிகழ்வுகளில் கருந்துளைகளும் அடக்கம். ஆயுட்காலம் முடிவடைந்த விண்மீன் ஒன்று தன் எடையின் அழுத்தத்தை தாங்க முடியாமல் வெடிக்கும் போது உருவாகும் துளைதான் கருந்துளை எனப்படுகிறது. கருந்துளையில் உள்ள ஈர்ப்பு விசை மிகவும் அளப்பரியது. அதனால் அதிலிருந்து ஒளி கூட வெளியேற முடியாது என்பதால் நாம் அவற்றை பார்க்க முடியாது. இதனால் அவை குறித்து ஆய்வு மேற்கொள்ள சிறப்பு கருவிகள் நமக்கு தேவைப்படுகின்றன. அதனால் எக்ஸ் கதிர்களை வெளிப்படுத்தும் குவாசர், சூப்பர்னோவா, நியூட்ரான் விண்மீன்கள், எக்ஸ்ரே இருமை விண்மீன் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்ய எக்ஸ்ரே தொலைநோக்கிகள் உதவி செய்கின்றன. நமது பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது என்பதை அறியவும் அது குறித்து மர்ம முடிச்சுகளை அவிழ்க்கவும் இவை குறித்து ஆய்வு செய்வது அவசியமாகிறது. மேலும் இந்த எக்ஸ்போசாட் செயற்கைக்கோள் இருவிதமான அறிவியல் கருவிகளை கொண்டுள்ளது. அதில் ஒன்று போலக்ஸ். பெங்களூருவில் உள்ள ராமன் ஆய்வு மையம் UR செயற்கைக்கோள் மையத்துடன் இணைந்து உருவாக்கிய முதன்மை உபகரணமான போலக்ஸ் பொருத்தப்பட்டிருக்கும். இது வானியல் மூலங்களிலிருந்து உருவாகும் துருவ முனைப்பின் அளவு மற்றும் கோணத்தை அளவிடும். மற்றொன்று எக்ஸ்பெக்ட். இது இஸ்ரோவின் கூற்றுப்படி இது பிரகாசமான எக்ஸ்ரே மூலங்களின் நிறமாலை மற்றும் துருவப்படுத்துதல் அம்சங்களை ஒரே நேரத்தில் ஆய்வு செய்யும் திறன் கொண்டது.